ஹாய் ஆல். இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை எடுத்து சில காரணங்களால் என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. பாப்பாவுக்கு வந்து மட்டன் சுக்கா, தக்காளி தக்காளி சாதம், லெமன் சாதம், மட்டன் கிரேவி. இந்த வட்டம் கொஞ்சம் வித்தியாசம். பின்ன நேரம் கிடைக்காத காரணத்தினால சிம்பிளாக மட்டும்தான் பாப்பாவுக்கு கொண்டு போனோம். அப்போ போனதும் பாப்பா பயங்கர ஹாப்பி தான். நாங்கள் போகும்போதே பயங்கர ஒரு மிஸ்டாக இருந்துச்சு. வரும்போதும் அதே சேம் சிச்சுவேஷன் தான். காலையில் வந்து நாங்கள் எப்போவுமே ஹோட்டலில் தான் எடுப்பேன். நான்வெஜ் சேராது அப்படிங்கிறதுனால நான் வந்து முட்டைக்கறியும் இடியாப்பமும் எடுத்துக்கிட்டேன். அவர் வந்து புரோட்டாவும் முட்டைக்கறியும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ பாப்பாவுக்கு போனது சாப்பாடு எங்கே போனாலும் நம்ம வேலை தான் தீராத. பாப்பாவுக்கு போனது சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு மீட்டிங் வந்து நடந்துச்சு. இப்போ 2 ப்ரேயர் சாங்கில் வந்து பாப்பா அந்த ஒன்று வந்து மலையாள சாங்கு, ஒன்று வந்து ஹிந்தி சாங்கில் இருந்தா. அதுவுமே ஒரு வித சந்தோஷம் தான். நம்ம குட்டீஸ்களை நம்ம மேடையில் பார்க்கும்போது ஹாப்பியாக தானே இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து எங்களோட நாள் வந்து எங்களோட மேரேஜ் டே ஆனிச்சு. அதுக்குள்ளே கேக்கு கொண்டு போயிருந்தோம். அப்போ அதையுமே பாப்பா பயங்கர ஹாப்பியாக வந்து சாப்பிட்டாங்க. அம்மாவும் மகளும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. பாப்பா கூட நிறைய கறி எப்போவுமே ஷேர் பண்ணுவோம். இப்போ அங்கே கொடுக்குற பிஸ்கட்டும் காஃபியும் கூட குடிச்சிட்டு அந்த ஒரு மாதம் நடந்த நிகழ்வுகளை எப்படி தான் பேசினாலும் அம்மாக்கள் சில கேள்விகள்லாம் பாப்பாட்ட கேட்போம்ல. அப்போ அந்த ஒரு பர்சனலான விஷயங்கள் எல்லாமே பேச வேண்டியது இருக்கும். பின்ன அப்பா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஒரு சனிக்கிழமை நான் மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஒரு 800 குழந்தைகளுக்கு மேலே இருக்கும். எல்லா பேரண்ட்ஸுமே பயங்கர ஒரு மகிழ்ச்சியான ஒரு டேயாக இருக்கும். அம்மா கூட ஒரு ஃபோட்டோ, அப்பா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த டே வந்து உள்ள சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தம்பியை கூட்டிகிட்டு போகிறேங்கிற வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.